தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும் விட்டுவாடி ராசாத்தி ஒன்ன நீயே காப்பாத்தி ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. ஹலோ மக்களே, let us continue part 3 வீடியோ ஆஃப் கேரளா vlog. இதான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டான ஆர்டர்லாம் அந்த ஆற்று பக்கம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்ச்சேசிங் போக போகிறோம். இது வந்து உப்புதரா அப்படிங்கிற ஒரு இடம், நாங்கள் இருக்கிற இடம். அங்கே தான் வந்து ஏதாவது வாங்கினோம்னா நம்ம போகணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 10 minutes தான், போயிடலாம். இங்கே வந்து சும்மா கடையெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். என்னடா கடையெல்லாம் காமிக்கிறான்னு நிறைய பேத்துக்கு நினச்சிட்ருப்பீங்க. தமிழ்நாடு மாதிரி கேரளாலேயும் வந்து கடையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படியே போயிட்டா எங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம். நாங்கள் அந்த வழியிலேருந்து இப்படி வந்து நடந்து போகிறோம். ஆட்டோலேயும் வேணும்னா போகலாம். ஆட்டோவில் போனால் 20 rupees 30 rupees கேட்பாங்க. அதுக்கு நடந்தே வந்து 10 minutes தான் அப்படின்னு சொல்லி ஜாலியாக. நான் கரெக்டாக வந்த அன்றைக்கி செம்ம வெயில், கொஞ்சம் வெயில் தான். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நான் வந்து ஜுவல்லரி ஷாப் போகலான்னு சொல்லிட்டு, ஜுவல்லரினா தங்கம்லாம் வாங்குறேன்ட்டு நினைக்காதீங்க. சும்மா வந்து நான் ஸ்டெட்டு, எங்கே போனாலும் ஸ்டெட்டு, செயின், கமல், நம்ம தான் வந்து ஆர்னமெண்ட்ஸ் பைத்தியமாச்சு. அதனால் அது வாங்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு. அது ரெகுலராக நாங்கள் எப்போவும் வாங்குறது. அங்கே வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அங்கே நான் தேடினது கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த ஒரு கடை வந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 5 minutes தள்ளி. ஸோ அங்கே வந்து நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியெல்லாம் ஃபோனை வச்சுட்டு தான் எடுத்துகிட்டே போனேன். லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த கடைக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும் போகிறதுக்கு. அந்த பக்கம் மேலே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து எங்களோட ஆச்சியோட தம்பி வீடெல்லாம் இருக்குது. எல்லா வீடும் மலை மேலே தான் இருக்கும். அப்படியே போயிட்டே நடந்து போக வேண்டியதுதான் காட்டுக்குள்ளே. அங்கே என்றைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் போய் அங்கேயும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த கடை இன்னும் வரல. நான் நடந்து அந்த டேர்னிங் கிட்ட தான் அந்த கடை இருக்குது. அந்த கடைக்காக நம்ம போய்கிட்டுருக்கோம். வர வழியில் வரவங்களும் பார்க்குறாங்க, என்னடா ஃபோனை வச்சுக்கிட்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக தெரியாத மாதிரி இப்படி கையில் வச்சுட்டே எடுத்துகிட்டு போனேன். அதனால தான் கொஞ்சம் ஷேக்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த கடைக்கு போயிட்டு, அங்கேயும் செம்ம ரஷ் அந்த கடையில். ஆக்சுவலாக எப்போவுமே அது ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த கடை வந்து இங்கே எப்படி வந்து நான் செட்டியார் கடை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இது ஏதாவது மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும், அது மாதிரி வந்து அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாத்துக்கும், ஆர்னமெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ அந்த கடையில் இந்த இடம் வந்து எப்போவுமே, இந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஸ் ஸ்டாப் மாதிரி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பஸ்ஸு வந்து இங்கே தான் வந்து நிற்கிது. இது வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி, எப்போவுமே பிஸியாக இருக்கும் இந்த இடம். ஸோ அந்த இடத்தையெல்லாம் தாண்டி இந்த பக்கம்லாம் வந்து பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, கரண்ட் பில் கட்டுறது அதெல்லாம் நிறையா இருக்குது இந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். நம்ம அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். அந்த கடையில் என்னால் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கவே முடியல, ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் சுற்றி சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்தாங்க, என்னடா அங்கேயும் போய் ஃபோனை தூக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தாங்க. எங்கள் ஆச்சி வேறு பேசாமல் வை அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் ஒரு ஆறு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த ஆறு வந்து அந்த சைடில் தெரியுதா, அங்கே தான் வந்து இந்த ஆறு வந்து இந்த வழி தான் வந்து எங்கேயோ போய் பாஸ் ஆகுது. இங்கே நடக்கும்போது அந்த ஆறு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அவ்வளோதான், நம்ம வந்து சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போனோம். அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதை கேப்சர் பண்ண முடியல. அதை வாங்கி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காக போகிறோம். நம்ம வந்து ஏதோ எங்கள் ஆச்சி வந்து ஏதோ ஆணி, ஏதோ குட்டி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடைக்காக போயிட்டுருக்கோம். அங்கே போனால் எங்கள் ஆச்சி ஏதோ வந்து ஆணி, ஏதோ அங்கேலாம் வந்து ஒரு ஆணி 2 ஆணியில் இல்லை, வெயிட் கணக்கு தான் அங்கேலாம் போடுவாங்க. இங்கேயும் மேபி அங்கே தான் அப்படி தான் போடுவாங்களோ என்னமோ தெரில. அடுத்து வந்து இது செடிக்கெல்லாம் வந்து பூச்சி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உரக்கடைக்கு வந்து மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பூச்சிக்கொல்லி அது வாங்கி முடிச்சுட்டு செம்ம வெயில். நான் அப்படியே வந்து கொடையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்கேன். ஏன் நாங்கள் நடந்து போகிறோம், எப்போ ஆட்டோவில் தான் போகும்போது போவோம். சரி எதுவும் வெயிட்டெல்லாம் இல்லை பெருசாக, ஒரே ஒரு கவர் தான் கையில் வச்சுருந்தோம். ஆனால் வர்ற வழியில் வந்து ஒரு ஆட்டோ, நமக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாலாம் இல்லை, அமௌண்ட் கொடுத்து தான், பட் தெரிஞ்சவங்க. நம்மளாக போய் வாண்டடாக ஏறுறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து நிறுத்துனாங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸில், ஆக்சுவலாக ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. நான் போனது வந்து 4 o'clock அந்த மாதிரி. அங்கேயும் வந்து 4 o'clock அந்த மாதிரிலாம் ஸ்கூல்லலாம் விட்டுருவாங்க. ஸோ அந்த ஆட்டோ வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம அதில் போய் ஏறி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம்னா, வீட்டை ரீச் பண்ணிவிட்டு போய் நான் வீட்டில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன்.
எங்கள் ஆச்சி வந்து சீக்கிரம் ஓடுறாங்க, அந்த ஆட்டோ வந்து போயிடும் அப்படின்ட்டு. அவர் நிறுத்த தான் செய்வார், பட் இவங்க பெரியவங்கனாலே சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போகிற வழியில் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகணும். ஈவினிங் வந்து போனோடனே வந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கிளம்ப சொன்னாங்க. அதனால் அங்கே போய் கிளம்பும்போது எடுத்த மேக்கப் வீடியோஸ், அங்கே அந்த கோயில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஈவினிங் வந்து கிளைமேட் செம்ம சில்லாக இருந்தது. அப்படியே மழை வர்ற மாதிரியும் இருந்துச்சு. அப்படியே இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தமிழ்நாட்டிலே இருந்து வெயிலை பார்த்து இந்த மாதிரி ஈவினிங் ஆனாலே அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு. லைட்டாக தூரிச்சு. அதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. அந்த வியூக்கும் மேலே ஃபுல்லாக மரம் சுற்றி இருக்கிறது அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே உட்காந்து நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு வேறு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ மேலே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன்.